கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்வில் ஒரு கடுமையான நெருக்கடி, எதிர்காலம் என்னாகுமோ என்ற பயம், இனம் புரியாத ஒரு நடுக்கம், எங்கு திரும்பினாலும் இருள் சூழ்ந்தது போல ஒரு உணர்வு, கவலைகளால் என் ஆத்துமா தோய்ந்து போயிருந்தது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, அந்த வேதனையான சூழ்நிலையில் என்னை நான் முழுமையாக கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்திருந்தேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற இந்த திருவசனத்தை என் இருதயத்தில் முழுமையாக பற்றி கொண்டேன். என் வாழ்வில் ஏற்படும் எல்லா சோதனைகளிலும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த ஜீவனுள்ள வார்த்தை எனக்கு தந்திருந்தது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை கண்ணும் கருத்துமாக மேய்ப்பது போல கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். அவர் என் வாழ்க்கை படகை சரியான திசையில் வழி நடத்தினார். மனிதர்களால் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானத்தை என் உள்ளத்திலே தந்திருந்தார். நான் தாட்சி அடையாதபடி என்னுடைய அன்றாட தேவைகளை அற்புதமாக சந்தித்திருந்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சோதனை காலம் எனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்திருந்தது. நாம் நம்முடைய சொந்த பலத்தை சார்ந்திருப்பதை விட நம்மை நடத்தும் நல்ல மேய்ப்பரான கர்த்தரை சார்ந்திருந்தால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. ஆம், எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் என் வாழ்வில் நடத்தியது போல அவர் உங்கள் வாழ்விலும் மேய்ப்பராக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை வழி நடத்திடுவார். விசுவாசியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.